ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க்கில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். யூனிட் 1ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 6 and 7 இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 2ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 and 5. யூனிட் 4ல பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 4 and 5. யூனிட் 4ல பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 4 and 5. யூனிட் 5ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4 and 5. யூனிட் 6ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2 and 4. இது எல்லாமே வந்து 2 மார்க்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா கொஷின்ஸுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து நோட் பண்ணிக்கிறவங்க நோட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது 3 மார்க்ல என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ யூனிட் 1ல பார்த்தோம் அப்படின்னா 1, 6, 7 and 8 இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 2ல பார்த்தோம் அப்படின்னா 3, 4 and 5. யூனிட் 3ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 and 7, ஓகேங்களா? யூனிட் 4ல பார்த்தோம் அப்படின்னா 2 and 3. அண்ட் யூனிட் 5ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 4 and 5. அண்ட் யூனிட் 6ல பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 4 and 5. இதெல்லாமே வந்து 3 மார்க்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஓகேவா, ஃபார் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம். ஸோ வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு வேலோன் ஆப்பை பற்றியுமே தெரியும் இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கான லெசன்ஸ் அண்ட் நோட்ஸ், குவிஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்க, சரிங்களா? அடுத்தது 5 மார்க்ல என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ யூனிட் 1ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2 and 3 இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 2ல பார்த்தோம் அப்படின்னா 2, 3. 3ல பார்த்தோம் அப்படின்னா A and B ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 3ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 4ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு ரெண்டு கொஸ்டினுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 5ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2 and 3. அண்ட் யூனிட் 6ல பார்த்தோம் அப்படின்னா 2, 3 and 4, ஓகேங்களா? ஸோ வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் வந்து இம்பார்ட்டன்றது பார்த்தாச்சு. அடுத்து என்ன சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே வந்து மறக்காம படிச்சுட்டும் போயிடுங்க. எந்த ஒரு கொஷின்ஸுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க, சரிங்களா? அண்ட் பாய்.